வயசில் தான் எக்ஸாம் பேசுகிறேன். போன பாட்டில் நாம் இங்கே தான் செத்துருப்போம். ஐ மீன் நான் செத்துருக்க மாட்டேன். ஹாரி தான் செத்துருப்பான். ஆனால் அவன் செத்ததுலேயும் எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவன் சாண்ட்டை எனக்காக விட்டுட்டு போயிருக்கான். என்னடா சாண்ட்டில் என்னடா அவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை வச்சு நம்ம கிளாஸ் பண்ணலாம். கிளாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கற்ற வீடுங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு வியூ கொடுக்கும். நம்ம அதனால் இது ஒரு நிறைய சாண்ட்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இங்கே எடுத்துருவோம். எல்லாத்தையும் எடுத்து எப்படியும் ஒரு 47 சாண்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டிசைனாக ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி நம்ம இதை கிராஃப்ட் பண்ணலாம். அண்ட் இங்கே 2 போட்டாச்சு. அண்ட் ஐயோ இது இதாக போட்டேன் கைஸ். இங்கே ஒன்று தனியாக இருக்குது, அதையும் தூக்கிடலாம். அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சுமார் இதை அதை எடுத்துடலாம். அது ஒரு இதுக்கு கீழே வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து அதை எடுத்துட்டோம்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து இன்னொன்று இதெல்லாம் எடுத்து இன்னொன்று ஆமாம் கரெக்டாக தான் இருக்குது. இங்கே ஒன்று எடுத்துட்டோன்னா சென்ட்ரலில் ஒன்று அப்போது வந்து கரெக்டாக ஒரு ஷேப்புக்கு வந்துடுச்சு. அண்ட் ஆமாம் வந்துடுச்சு. அண்ட் சென்ட்ரலில் மட்டும்தான். ஓகே, ஃபைனலி ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டிட்டோம். அண்ட் மற்ற வீடியோவில் அதை ஸ்விம்மிங் பூலாக மாற்றிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து நம்ம டேரஸுக்கு போகலாம். ஐ மீன் அதுக்கு எந்த பேரும் நான் வைக்கலை, பட் மேபி இங்கேயும் சும்மா உண்டு இல்லை, இதையும் எடுத்துக்கலாம். அண்ட் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிவே இதே நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சாண்ட்லேயும் 2-3 வகைங்க இருக்குது. ஒன்று திக்கான சாண்ட்டாக இருக்கும், இன்னொன்று இந்த மாதிரி மணல் மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று இருக்கும் நல்லாவே திக்காக ஒன்று இருக்கும். இந்த மாதிரி நிறைய சாண்ட் இதெல்லாம் இருக்குது. நம்ம கிரேட் மூடில் போட்டு விளையாடணுன்னா அதெல்லாம் நம்ம ஈஸியாகவே எடுத்துடலாம். ஏன்னா அது வந்து அவ்வளோ பெருசு ஓக்கெல்லாம் இருக்காது. பட் லைஃப் மூடில் அதெல்லாம் கிராஃப்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இன்னும் 2 இருக்குது, இதையும் ஏற்றலாம். அண்ட் ஆமாம் ஏற்றாச்சு. அண்ட் இன்றைக்கி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஆமாம் இதை கொள்ளலாமா, அதெல்லாம் வேணாம், இன்றைக்கி இதை கொள்ளலாம். இதுலேருந்து மீட்டிடும். அப்படியே ஓடாத ஹேரி வரல. ஹேரி இருந்தால் பாஞ்சு போய் சாவச்சிருப்பான். இவனை கொல்லணும். இவன்கிட்ட இருந்து மீட்டு வரும். அதுக்கப்புறம் மீட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். டேய் ஓடாதடா, நம்மளை முட்டிகிட்டு போகிறான். டேய் ஓடாத நில்லு வலிக்காமல் கொண்டு வேண்டா, நில்றா, ஓடாதடா. டேய் ஓடாத. செத்துட்டான். ஓகே, 2 மீட்டு ஒரு ஸ்கின்னு கிடச்சிருக்குது. ஓகே, அவன் ஸ்கின்னை வச்சு ஏதோ ஒன்று பண்ணலாம் போல். பிகாஸ் எனக்குமே மைண்ட் கிராஃப்டில் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் தெரியாது. அண்ட் எனக்கும் மைண்ட் கிராஃப்டை வந்து பிசியில் விளாடணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் என்கிட்ட பிசி கிடையாது, அதனால தான். அண்டு நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. மேலே ஏறி போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏறுறா ஒழுங்காக ஏறுறா. ஓகே, வந்துவிட்டோம். இன்னொரு பெட் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம பண்ண ஸ்விம்மிங் பூலோட இது இருக்குது. அதுக்கப்புறம் அழகான ஒரு வானம் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு பக்கம் வந்து மரம், செடி, கொடி. நம்ம இதை மாற்றலாமா? வேணாம், அது மாற்ற தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும். இங்கே ஒரு பாக்ஸ் வச்சு அழகாக தான் இருக்குது. ஓகே, நம்மக்கிட்ட 2 மீட் இருக்குது, ஒரு சிக்கன் இருக்குது, இல்லை 3 சிக்கன் போல். அண்ட் 47 சாண்ட் இருக்குது. ஆமாம் கரெக்டாக தான் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் எல்லாத்தையும் வச்சாச்சு. ஏன்னா வந்து நம்ம திடீர்னு இறந்துட்டோம்னா நம்ம அங்கேயே நம்ம லூட்டெல்லாம் கீழே வந்துடும். அதனால் இப்படி வைக்கிறது தான் சேஃப். பிகாஸ் அங்கே போயிட்டு திருப்பி நான் இங்கே எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே ஏதாவது போகிற வழியிலே இறந்துட்டேன்னா அதில் என்னால் கலெக்ட் பண்ண முடியாது. அதனால தான். எனிவே இதோட நான் இந்த வீடியோ நிப்பாட்டிக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.